தானியல்ல சொல்லி இருக்கு. தானியலை வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் இல்ல. அப்ப பாபிலோன் ராஜாவே நீர் கண்ட அந்த சிலையினுடைய பொற்சிலையின் பொற்தலை நீர். அப்ப அது பாபிலோன் ராஜ்யம். நீர் கண்ட மார்பும் புயங்களுமா இருக்கிற அந்த ராஜ்யம் உமக்கு அடுத்த எழும்புற பெர்சிய ராஜ்யம். கீழே எழும்புற அந்த இரும்பு ராஜ்யம் தொடையும் அதுகள் கிரேக்க ராஜ்யம். பிறகு பாதி களிமண்ணும் பாதி இரும்புமா இருக்கிற மிச்ச ராஜ்யம் கடைசி ராஜ்யம் அது ரோம ராஜ்யம். அந்த ராஜ்யத்தின் காலத்தில் தான் தேவன் கைகளால் பேர்க்கப்படாத ஒரு கல்லை உருண்டு வர பண்ணி அந்த ராஜ்யத்தை சிதறடிச்சு சுக்குநூறாக்கி அவர் தண்ட ராஜ்யத்தை கட்டி எழுப்புவார். அப்ப கைகளால பேர்க்கப்படாம உருண்டு வந்த அந்த ராஜ்யம் ஏற்ற ராஜ்யம் கிறிஸ்துவனுடைய ராஜ்யம். அப்ப கிறிஸ்து எந்த அரசனுடைய காலத்துல உலகத்துல தோன்றினவர்? ரோம பேரரசனுடைய காலத்துல. அப்ப ரோம பேரரசு இருந்த ஆட்சிக்குள்ளே இப்ப கடைசியில பவுலப்போஸ்தலன் ஊடாக அவர் பூமியின் கடையாந்தம் வரைக்கும் சுவிசேஷத்தை கொண்டு போய் கிறிஸ்துவனுடைய மகாராஜாவினுடைய சுவிசேஷம் இதுதான் என்று அறிவிக்க வச்சு அவர் தன்னுடைய அரச கட்டி எழுப்பினார். கடைசியில ரோம சாம்ராஜ்யமே ஆற்றர சாம்ராஜ்யம் ஆச்சுது, கிறிஸ்துவனுடைய சாம்ராஜ்யம் ஆச்சுது. கான்ஸ்டன்டைனுடைய காலத்துல கான்ஸ்டன்டைன் சீசாருடைய காலத்துல டோட்டலா ரோம பேரரசு அப்படியே கிறிஸ்துவுக்காக மாற்றப்பட அதன் அவர் இருந்த உலகமே அதுதான். நாங்கள் அப்போகலிப்சிஸ் புத்தகத்தை படிக்கிறதுக்காக கடந்து செல்றோம். அதுல 6வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும். இந்த 5ஆம் முத்திரையை உடைச்ச பொழுது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கிறிஸ்துவுக்கும் அவருடைய அரசுக்காக கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்ட பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே அவர் கண்டார். அதுல அந்த ஆத்துமாக்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அதுல அப்படி கேட்ட அந்த கோரிக்கைக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பதில் வெள்ளை அங்கிகள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டது. அதே போல அவர்களுக்கு வார்த்தையினூடாகவும் சத்தத்தினூடாகவும் அவர்களுக்கு நியாய காரணமும் சொல்லப்பட்டது. கொஞ்ச காலம் நீங்கள் இன்னும் இளைப்பாற வேணும். ஏனென்று சொன்னா உங்களைப் போலவே கொலை செய்யப்பட போற உடன் பணிவிடைக்காரரும் சகோதரமானவர்களுடைய தொகை இன்னும் நிறைவாகவில்லை என்று சொல்லப்பட்டது. அதுல இந்த பகுதியத்தை நாங்கள் மத்தேயுவில் ஆண்டவர் சொன்னபடி உலகம் தோன்றினது முதல் இதுவரை சம்பவியாததும் என்ன சொல்லு முதல் சம்பவித்திராதது தரவா பாடமாக்கியது சம்பவித்திராததும் இனிமேல் அப்ப மகா உபத்திரவம் அல்லது மிகுந்த உபத்திரவம் என்று சொல்லுறது காலப்பகுதியைத்தான் கிறிஸ்து இந்த 5வது முத்திரையினூடாக காட்டிக் கொண்டிருக்கிறார். இது எங்களுக்கு தெரியும் கிறிஸ்து பரலோகத்திலிருந்து எழுந்தருளி போய் குறிப்பிட்ட கால பகுதிக்கு பிறகு இது தொடங்கிச்சு. அது ஒரு 5-6 வருஷத்துக்குள்ள உபத்திரவம் தொடங்கிட்டது. அது அப்படியே கூடி 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 கொண்டு போய் அது உச்சக்கட்டத்தை 64ஆம் ஆண்டுல இருந்து 66ஆம் ஆண்டுக்குள்ள அடைஞ்சிச்சு கிபியில. அப்ப அந்த மகா உபத்திரவம் நாம எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, லவோதிகியா அந்த சபைகளும் அதுக்களால இப்ப போய்கொண்டிருக்குது. அதுல சில பேர் கொல்லப்பட்டினம், இன்னும் சில பேர் கொல்லப்பட இருக்கிறோம். அந்த உபத்திரவத்துக்களாக தான் அப்போஸ்தலன் யோவானும் போய்கொண்டிருக்கிறார். அவர் கொல்லப்பட இல்லை. ஏனென்று சொன்னா கிறிஸ்து வருமளவும் அவர் உயிரோடு இருக்கிறதுக்கு சித்தமாக இருந்தபடியால அவர் ஆண்டவர் கொல்ல
கொடுக்க இல்லை. ஆனா அதை கேட்ட பேதுரு அவர் கொல்லப்பட்டு போனார். அப்போஸ்தலன் பவுல் கொல்லப்பட்டு போனார். நமக்கு தெரிய வேதபூர்வமாக ஜோவான் மாத்திரம்தான் கிறிஸ்து வரும் வரைக்கும் இருக்கிறார் என்று கிறிஸ்துவை சொன்னபடியால மற்றொருவரும் உயிரோட இல்லை, எல்லாரும் கொல்லப்பட்டு போச்சு. நம்ம அப்போஸ்தலர்கள் ஏன்னா கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு இதை சொல்லிக்கல. மத்தேயு 24 நேரடியாக அப்போஸ்தலர்களுக்கு தான் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற அவருடைய பர்சனல் டிஸ்கஷன் அங்க போய் கொண்டிருக்கிற பர்சனல் அவருடைய பைபிள் ஸ்டடி. அவருடைய அப்போஸ்தலர்கள் இது எப்ப சம்பவிக்கும், இதனுடைய இந்த யூத இனத்தினுடைய முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் எப்ப அடையாளங்கள் என்னன்னு அவரெல்லாம் கேட்கிறேன். அப்ப அவர்களுக்கு தான் இது சொல்லப்பட்டு கொண்டும் இருக்கு. அப்ப இந்த 5ஆம் முத்திரைய பற்றி பேச தொடங்கிக்கல கிறிஸ்து அதுக்கு முதலே சில அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கும் என்றதை, இதுக்கு பிறகு பழி தீர்த்தல் அது கடைசியாக நடக்கும் என்றதை 24ஆம் அதிகாரத்தில் சொல்லி முடிச்சுட்டார். அப்ப அந்த 7 விடயங்களை தான் நாம் ஏற்கனவே குறிச்சிருக்கிறோம். முதலாவது விஷயம் என்ன அடையாளம்? போலி மெசியாக்கள். 2வது அடையாளம் யுத்தங்களும் யுத்தங்களின் வதந்திகளும். சரியா? செய்தி என்றதை விட வதந்தி என்றதான் சரி. யுத்தங்களும் யுத்தங்களின் வதந்திகளும். அப்ப இந்த யுத்தங்களும் யுத்தங்களின் வதந்திகளும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழுப்பும் என்றீங்களா, அது என்னண்டு எந்தெந்த ராஜ்யம் அப்படி எப்படி எழுப்புனது நமக்கு என்னென்று நாம விளங்கிக் கொள்றோம். அது ரோம பேரரசுக்குள்ள அது பல நாடுகளை பிடிச்சு வச்சு கொண்டிருந்தது. உண்மையில ரோம பேரரசு பல நாடுகளை சண்டை போட்டு பிடிக்க இல்லை, அவர்கள் முக்கியமான இடங்களை பிடிச்சுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதிகாரம் அவர கையில வந்துட்டு. எப்படி பாபிலோன் சில நாடுகளை பிடிக்கல, மற்ற நாடுகள் தங்கடபாடுல ஒப்பு கொடுக்குது. அப்ப அதுக்குள்ள வர்ற மாதிரி பிறகு பாபிலோன பெர்ஷிய அரசு பிடிக்கல, பாபிலோன் ஆண்ட எல்லாமே பெர்ஷிய அரசுக்குள்ள வந்துச்சது. பிறகு அலெக்சாண்டர் கிரேக்க அரசு பெர்ஷிய அரசை விழுத்தல, முக்கியமான சண்டைகள்ல மக அலெக்சாண்டருடைய அடிபாடுகளோட இவர்களுடைய தலைநகரம் சூசா அரண்மனையில் விழுந்தையோட அவர்களுடைய முழு ஆட்சியும் இப்ப இவர்களுக்குள்ள வந்துச்சது. இப்ப கிரேக் பிடிச்சு வச்சிருந்த அவ்வளவும் அது 4 படத்தலைவர்களிடம் பிரிக்கப்பட்டிருந்த காலத்துல பிறகு ரோம் எழும்பி அது குறிப்பிட்ட சில யுத்தங்களை செய்தோன்னா எங்கெங்க எல்லாம் கிரேக்க பேரரசு அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இப்ப ரோமுக்குள்ள வந்திருக்கு. அப்ப ரோம பேரரசு தான் கடைசி பேரரசு. இது கடைசி பேரரசு. இதுக்கு பிறகு பேரரசு எழும்பாதுன்னு எங்களுக்கு என்னன்னு தெரியும்? பெரிய எம்பையர் பேரரசு இனிமேல் உலகத்தில் எழும்பாதுன்னு எங்களுக்கு என்னன்னு தெரியும்? தானியல்ல சொல்லி இருக்கு. தானியலை வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் அல்ல. அப்ப பாபிலோன் ராஜாவே நீர் கண்ட அந்த சிலையினுடைய பொற்சிலையின் பொற்தல நீர். அப்ப அது பாபிலோன் ராஜ்யம். நீர் கண்ட மார்பும் புயங்களுமா இருக்கிற அந்த ராஜ்யம் உமக்கு அடுத்த எழும்புற பெர்சிய ராஜ்யம். கீழே எழும்புற அந்த இரும்பு ராஜ்யம் தொடையும் அதுகள் கிரேக்க ராஜ்யம். பிறகு பாதி களிமண்ணும் பாதி இரும்புமா இருக்கிற மிச்ச ராஜ்யம் கடைசி ராஜ்யம் அது ரோம ராஜ்யம். அந்த ராஜ்யத்தின் காலத்தில் தான் தேவன் கைகளால் பேர்க்கப்படாத ஒரு கல்லை உருண்டு வர பண்ணி அந்த ராஜ்யத்தை சிதறடிச்சு சுக்குநூறாக்கி அவர் தண்ட ராஜ்யத்தை கட்டி எழுப்புவார். அப்ப கையிலால பேர்க்கப்படாம உருண்டு வந்த அந்த ராஜ்யம் ஏற்ற ராஜ்யம் கிறிஸ்துவனுடைய ராஜ்யம். அப்ப கிறிஸ்து எந்த அரசனுடைய காலத்துல உலகத்துல தோன்றினவர்? ரோம பேரரசனுடைய காலத்துல. அப்ப ரோம பேரரசு இருந்த ஆட்சிக்குள்ளே இப்ப கடைசியில பவுலப்போஸ்தலன் ஊடாக அவர் பூமியின் கடையாந்தம் வரைக்கும் சுவிசேஷத்தை கொண்டு போய் கிறிஸ்துவனுடைய மகாராஜாவினுடைய சுவிசேஷம் இதுதான் என்று அறிவிக்க வச்சு அவர் தன்னுடைய அரசை கட்டி எழுப்பினார். கடைசியில ரோம சாம்ராஜ்யமே ஆற்றா சாம்ராஜ்யம் ஆச்சது, கிறிஸ்துவனுடைய சாம்ராஜ்யம் ஆச்சு. கான்ஸ்டன்டைன் சீசாருடைய காலத்துல டோட்டலா ரோம பேரரசு அப்படியே கிறிஸ்துவுக்காக மாற்றப்பட அதன் அவர் இருந்த உலகமே அதுதான். அப்ப முந்தி நமக்கு ஆஸ்திரேலியா இந்தியால இருக்குது, அதுக்கு கொஞ்சம் தள்ளி அமெரிக்கா இருக்குது என்றது உலகத்துக்கே தெரியாது.
உலகத்துல இருந்து ஒருவருக்கும் தெரியாது அதுகள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி. அப்ப கிறிஸ்துவுக்கு தெரியும். ஆனா உலகத்துல வாழ்ந்த ஆட்களுக்கு பாபிலோனோ அல்லது எகிப்தோ அல்லது பெர்சியாவோ அல்லது கிரீக்கோ அல்லது ரோமுக்கோ தெரியாது. தங்களுக்கு அங்கால இந்தியா இந்து நதிக்கும் கொஞ்சம் அங்கால அவர்கள் யோசி அதெல்லாம் வெறும் காடும் ஆட்களும் இல்லாத அதோட முடிஞ்சது, அந்த உலகம் முடிஞ்சது. ஆனா அதுக்கு அங்கால வட அமெரிக்கா தென் அமெரிக்கா கண்டம் எல்லாம் இருக்குன்னு ஒருவருக்கும் தெரியாது. அப்ப ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டரி, வரலாற்றின் தந்தை ஹெரோடாட்டஸ் கிமு 500ஆம் ஆண்டுல உலக படம் கீறி இருக்கிறார். அப்ப அவர் கீறின உலக படத்தில், அதாவது கிரேக்க சாம்ராஜ்யத்தினுடைய ஆட்சி அல்லது பெர்சியா சாம்ராஜ்யத்தினுடைய ஆட்சி, அது பெர்சியா சாம்ராஜ்யத்தினுடைய ஆட்சிக்குள்ள இருந்து அவர் எல்லா, அப்ப பெர்சியருடைய ஆட்சி எதில இருந்து எது வரைக்கும்? இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரை, இதான் உலகமே. அப்ப இந்தியாவிலிருந்து எத்தியோப்பியா வரைக்கும் தான் உலகம். அப்ப அவ்வளவு இடமும் மனுஷனும் டிராவல் பண்ணி பல இடங்கள்ல இறண்டி மேல இருக்கிற மெசிடோனியா அது எல்லாமே. அப்ப அவரோட உலகம் அவ்வளவுதான். அப்ப அதான் ஏற்கனவே பாபிலோன் பிடிச்சது, பாபிலோனை மீறி மேதிய பெர்சியா பிடிச்சது, மேதிய பெர்சியாவுக்கு பிறகு இப்ப மகா அலெக்சாண்டர் பிடிக்க போற. அப்ப அவர்களுக்கும் தெரிஞ்சது இந்தியா, மகா அலெக்சாண்டர் இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சது இதான் உலகத்துடைய கடைசி என்றான் அவர் நினைச்சு கொண்டு அதை பிடிச்சது. ஆனா அதுக்கு அங்கால இடம் விட்டு வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பெரிய ஒரு கண்டம் இருக்கின்ற ஒருவருக்குமே தெரியாது. கீழே ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இருக்கின்ற ஒருவருக்குமே தெரியல. அது உலகமாக இருக்குதா அப்படி, ஏன்னா அது கடல் தாண்டி நிறைய பயணங்கள். அப்ப இது நிலங்களோட சம்பந்தப்பட்டு தொடர்பட்டு கனெக்ட் பண்ணலாம் எல்லாத்தையும். ஹெரோடாட்டஸ் அந்த உலக படத்துல வச்சு, அப்ப ஒரு விதத்துல உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதப்படும்படி என்று பரிசுத்தர் சொல்லேக்கல அவர்களுக்கு தெரிஞ்ச உலகம், அங்க சொல்லப்படுற உலகம் ரோம பேரரசு ஆண்ட உலகம் தான். அது ஆல்மோஸ்ட் மகா அலெக்சாண்டர் இந்தியாவிலிருந்து டோட்டலா இங்க யூரோப் வரைக்கும் ஆண்ட எல்லா எகிப்து அலெக்சாண்ட்ரியா எல்லாம் அந்த உலகம் ஃபுல்லா அவங்களாம் ஆண்டவங்க. அப்ப அதே ஆட்சியை தான் ரோமரும் ஆண்டது. அப்ப அந்த உலகம் எல்லாம் குடிமதிப்படுத்தப்படுறது. எங்களுக்கு கீழே இந்தியாவோட சேர்த்து கீழே தமிழ்நாடு ஒன்று இருக்குது. இன்னும் அதுகளே ஆட்சிக்குள்ள வேற இல்லை, எல்லாம் அது விந்திய மலைத்தொடர் என்று நாம சொல்றது. வட இந்தியாவினுடைய நடுப்பகுதியோட பெரிய மலைத்தொடர் ஒன்று இருக்குது. அதுதான் கீழே தமிழ்நாட்டை தென் இந்தியாவை பிரிக்கிற பெரிய மலைத்தொடர். அதெல்லாம் ஃபுல் காடு, ஃபுல்லா ஒன்றுமே அவருக்கு தெரியல. ஆனா அங்கதான் திராவிடர் ஆக்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இருந்தது என்று சேர்ந்த ஈரானியர் மேதிய பெர்சியாக்கள் சொன்னாங்க, தாங்கள் அவங்களோட சண்டை பிடிச்சினாங்களே. அப்ப ஏற்கனவே இங்க அந்த சேம்காம் ஜாபேத்தினுடைய பிள்ளைகள்ல கொஞ்சம் பேர் கடந்து இந்தியாலே இருக்கிறாங்க. ஆனா மேல் பக்கத்துக்கு இன்னும் அவர் கீழே வரைக்கும் ஆனா அதை பார்த்து ஹெரோடாட்டஸ் எழுதினர், இந்தியாவில் சரியான வெள்ளை கலர்லையும் ஆக்கள் இருக்கிறாங்க, ஆனா கொஞ்சம் கீழே கீழவோ கருங்குரங்கள் மாதிரி ஆக்கள் இருக்கிறாங்க, கருப்பு கலர்ல மூக்கு தட்டையா எல்லாம் கிடக்கு, எல்லாம் பார்க்க என்ன மாதிரி என்று தெரியும், ஆனா மனுஷர் மாதிரி தான் இருக்குது என்று அவரும் கிமு 500ஆம் ஆண்டுல எல்லாம் எழுதி இருக்கிறார். அப்ப கலர்ல அவங்க வித்தியாசம் காண்றாங்க. இது வேற ஆக்கள் தான், வேற இனத்தாக்கள் இங்க சம்பந்தம். அப்ப இந்தியா என்று சொல்ல இந்து தேசத்துல அப்ப வட இந்தியா தென் இந்தியாவில் அப்ப மேல வெள்ளத்தோல் கீழே கருப்பு தோல்ல ஆக்கள் அப்ப இருந்து அந்த இருந்து கொண்டிருக்கிறத காட்டுது. அப்ப அவர் சொல்றார், இது அலெக்சாண்ட்ரியா எத்தியோப்பியாவில் நான் பார்த்த ஆக்கள் மாதிரி தான் இந்த கருப்பு ஆக்களும் இருக்கிறாங்க. அப்ப ஒரு விதத்துல ஹாமினுடைய தேசத்தோட சம்பந்தப்பட்ட ஆக்கள். அதுக்காக ஹாமில தேசத்துல இருந்து எல்லாருமே கருப்பு லேண்டா எய்தியர் வெள்ளக்காரன். அப்ப அவங்க அப்ப நாம தோலை வச்சு நாம முடிவு பண்ண இயலாது இது எந்த ஆக்கள் என்று சொல்லி. ஆனா எங்களுக்கு தெரியும், நாம சேம் தான் இந்தியால பக்கத்தால மேல ஜாப்பேத்திலிருந்து கீழே வந்தது ரஷ்யா பக்கத்தால. அப்ப அந்த தோலும் இந்த தோலும் எல்லாம் செய்து நாமளும் நம்ம நாட்டுக்கும் பேர் ஈழம் தான். அப்ப அது இங்கிலீஷ்ல நாம என்னன்னு சொல்றோம், நாம ஈழம் எழுதுல எல்லாம் 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 என்றுதான் சொல்லுறோம். அத அவ என்னண்டு நமக்கு மட்டும் இல்லாம் இல்லாம் எல்லாம் என்ற பேர் வைக்க நாம விரும்பினாங்க. அப்ப நாமளும் ஏலாமோட சம்பந்தப்பட்ட ஆக்கள். ஏன்னா அங்கேயும் இங்கிலீஷ்ல நாம ELAM அத இல்லாம் இல்லாம் என்று சொல்லலாம், அல்ல ஏலம். அப்ப அது மருவி டபிள்யூ ஓட்டு ஈழம் என்று நாம சொல்றோம். அப்ப ஈழமும் ஏலாமும் ஒரே குரூப் ஆக்கள். அப்ப பேசிக்கா நாம ஈழத்தாக்கள் ஏலாமாக்கள் சேமுட சந்ததியோட சம்பந்தப்பட்டுதான் கூட எங்களுக்கு அந்த பேரை நாங்கள் இன்னும் மறக்க விட இல்லை. அப்ப அதுல இருந்து நாமளும் சேமுட சந்ததிக்குள்ள இருக்கிறோம். ஆனா மிக்சிங் இப்ப நமக்குள்ள இருக்குது மற்ற ஆக்களும்.
என்றதெல்லாம் எங்களுக்கு தெரியுது. சோ இப்ப ஏன் நாங்கள் இதெல்லாம் சொல்றோம்டா, இந்த கிறிஸ்தவனுடைய ராஜ்யம் உலகம் முழுக்க அது பரவி பெரிய ராஜ்யம் அது வளர்ந்திருக்கு. அந்த வளர்ச்சிய கொண்டு வர்றதுக்கு இயேசு சொன்னார், முதல் மிகுந்த உபத்திரவம் சபைக்கு உண்டாகணும். சபை மிகுந்த உபத்திரத்துக்குள்ளால போறதுக்கு இந்த போலி சமயமும் அதோட சப்போர்ட் பண்ற அரசும் அதுக்கு உதவி செய்வாங்க. நான் இவங்க 2 பேருக்கும் இந்த இந்த பலிபீடத்தின் கீழே கண்ட ஆத்துமாக்களுடைய கோரிக்கையை நான் நிறைவேற்றுவேன். அது பழி தீர்க்கிறது. அதான் அந்த பாலாக்கி அரிவருப்புகளை பாலாக்கி போடுறது. அதை நான் கடைசியா செய்வேன். அதுக்கு முன்னுக்கு பல விஷயங்கள் நடந்து முடியணும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அதை மத்தேயு 24 சொல்லி கொண்டு வர. அப்ப அதை நாம ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த போலி மெசியாக்களை நாம வாசிக்கிறோம் பார்த்துறாங்க. 2வது நாம யுத்தங்களையும் யுத்தங்களினுடைய வதந்திகளையும் நாங்கள் பார்த்துட்டோம். 3வது சைன் என்ன அடையாளம் இயேசு கிறிஸ்து சொல்றது? நேச்சுரல் டிசாஸ்டர். அதை நாம சொல்ல இயற்கை அழிவுகள். அதாவது அப்ப அது என்ன சொல்ல, படைப்புகளினுடைய அழிவுகள். படைப்பு அழிவு எத்தனை விதம் அதுல சொல்லப்பட்டு கொண்டிருக்குது? 3. என்னென்ன 3? பஞ்சம், கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி. அப்ப பஞ்சம், கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி எல்லாம் நாம இப்ப சொல்றது நேச்சுரல் டிசாஸ்டர், இயற்கை அனர்த்தங்கள் என்று நாம சொல்றோம். அப்ப கடவுள் 3 விடயங்களை அடுத்த விஷயம் யுத்தங்களோட சம்பந்தப்படுத்தி அவர் சொல்லுறார். யுத்தம் வந்தா என்ன வரும்? கட்டாயம் பஞ்சம் பேர். சண்டை வந்தா பஞ்சம் பேர். மிடில் ஈஸ்ட்ல சண்டை, நமக்கு என்ன இங்க விலைவாசியெல்லாம் கூடி போச்சு. அப்ப யுத்தங்கள் வந்தா பஞ்சங்கள் அடுத்தது ஆட்டோமேட்டிக்கா வேறு. அதான் ஆண்டவர் யுத்தம் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் என்று சொன்னதோட அவர் அடுத்தது பஞ்சங்களை கதைக்கிறார். அது எங்களுக்கு வேதத்துல ஆண்டவற்ற நியாய தீர்ப்பினுடைய கருவிகள் அது முக்கியமான ஒரு கருவி. நாம இசைக்கியல் படிக்கல, எரேமியாவுடைய தீர்க்கதரிசன பகுதிகள் படிக்கல, இதெல்லாம் படிச்சிருக்கிறோம். சண்டைன்னு வந்துட்டா அடுத்தது பஞ்சம் ஆட்டோமேட்டிக்கா வரும். நம்மட உள்நாட்டு சண்டையிலையும் நமக்கும் பஞ்சம் தான். இலங்கையில சிங்கள ராணுவத்துக்கும் தமிழ் விடுதலை புலிகளுக்கும் இடையில நடந்த சண்டையில இங்கேயும் நமக்கு பஞ்சம்தான். சாப்பாடுகள் குறைவு, தட்டுப்பாடு நமக்கு நிறைய நடந்தது. அப்ப சண்டை என்றா கட்டாயம் அடுத்தது பஞ்சம் ஒன்று தொடர். இத எங்களுக்கு பழைய ஏற்பாடு அதை சம்பந்தப்படுத்துது. குறிப்பாக எங்க சம்பந்தப்படுது பஞ்சங்களை? எரேமியா 14:12, எரேமியா 14:12 எழுதுங்க. எரேமியா 21:7, எரேமியா 21:7, எசேக்கியல் 5:12, எசேக்கியல் 5:12, எசேக்கியல் 6:3-8. ஆன்சர் எசேக்கியல் 14:12-23, எசேக்கியல் 14:12-23. இது பஞ்சங்கள். பஞ்சம் அடுத்து என்ன கட்டாயம் இருக்கு? கொள்ளை நோய். நோய் தான் ஏண்டா சாப்பாடு போசாக்கு குறைஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் வருத்தம் தான். அப்ப பஞ்சம், கொள்ளை நோய் அது யுத்தத்தினுடைய தொடர்ச்சியான கன்சிக்வன்ஸ், அதனுடைய விளைவுகளா வேதம் எங்களுக்கு காட்டும். அப்ப இது பழைய உடன்படிக்கைகளையும் ஆண்டவர் இப்படித்தான் அதை அனுமதிச்சு. அதனால earthquakes வந்து பூமி அதிர்ச்சிகள், அதுவும் வந்து ஆண்டவருடைய ஒரு நியாய தீர்ப்பினுடைய ஒரு செயல். அதே உங்களுக்கு வேதம் காட்டுது. எப்படி? ஏசாயா 29:6 கோட்டேஷன் முதல் எழுதுவோம். ஏசாயா 29:6 நம்ம வெளிப்படுத்தல் புத்தகத்துல நிறைய பார்க்கிறோம். பூமி அதிர்ந்தது, பூமி அதிர்ந்தது. இது 6:12, வெளிப்படுத்தல் 6:12, வெளிப்படுத்தல் 8:15,
வெளிப்படுத்தல் 11:13, வெளிப்படுத்தல் 16:18, அதெல்லாம் பூமி அதிர்ச்சிகள் கடவுளுடைய நியாய தீர்ப்பினுடைய செயல். அதால கடவுள் தன்னுடைய அடையாளத்தை அவர் காட்டுற, தான் கோபமா இருக்கிறான், தான் அந்த ஜாதிகள் அல்லது இனங்களுக்கு மேல விருப்பம் இல்லை என்பது. அப்ப இது பொதுவாக ஆண்டவர் தன் நியாய தீர்ப்போட சம்பந்தப்படுத்துற விஷயம். ஆனா எங்களுக்கு இப்ப இந்த மத்தேயு 24 கிறிஸ்து மேகங்களோட வரப்போற, கிறிஸ்து மேகங்களோட வரப்போறது நியாய தீர்ப்பு தான். அதாவது பழிவாங்க வரப்போற. அந்த பழிவாங்கல் வர்றதுக்கு முன்னுக்கு எப்படி எப்படி எல்லாம் தன் கோபத்தை ஆண்டவர் வெளிப்படுத்த. போலி மெசியாக்கள் கடவுளுடைய கோபம் தான். அந்த இனங்கள் மேல கடவுள் வச்சிருக்கிற கோபம், அல்லது அந்த மக்கள் மீது கடவுள் அறியாதாக்கள் மீது கடவுள் அவர்கள் மேல எப்படி கடவுள் அறியாத மேல அவர்கள் தேவனை அறிஞ்சும் அவரை ஸ்தோத்தரிக்காமலும் மையப்படுத்தாமலும் இருந்த காரணத்துக்காகவும், கடவுள் நம்மள மேல இல்லைன்னு தெரிஞ்சும் அவரை மனுஷர்கள் ஊரும் பிராணிகள் மிருகங்களுக்கு ஏற்ற மாதிரி அதான் கடவுள் என்று இவர்கள் புத்தியில அப்படி மாறினதாலையும் கடவுள் அவர்களை கொடிய இந்த வஞ்சகங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறார். அதில் கடவுளோட கோபம் தான் போலி மெசியாக்கள். அப்ப அவர்கள் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அங்கீகரிக்காதபடியில ஆண்டவர் உங்களுக்கு சத்தியம் விருப்பம் இல்லை தானே, சரி நீங்கள் போலி போதவர்கள், போலி ஆட்கள், போலி பைபிளை ஒழுங்கா தெரியாதவன்கிட்ட நீங்கள் போய் படிச்சுக்கொள்ளுங்க என்று சொல்லி ஆண்டவர் கொடுக்கிறது ஆண்டவர்கிட்ட கோபத்தினுடைய வெளிப்பாடு. ஆண்டவர் நியாயத்தில் இருக்கிறார் அந்த ஆட்களை, போலி மெசியாக்களை கொடுத்து, போலி போதவர்கள் மேல கொடுத்து. தமிழருக்கு மேல கடவுள் சரியான கோபத்தில் இருக்கு. தமிழினத்தில் போலி சபைகளும் போலி மெசியாக்களும் பைபிளை ஒழுங்கா படிக்காதவரும் வரலாற்றில் எங்களோட முன்னாக போன ஆடுகளினுடைய மந்தைகளின் காலடியில வராதவங்க நிறைய பேர். அப்ப அதே தெரியும் கடவுள் தமிழருக்கு மேல இரக்கமா இல்ல, தமிழர் மேல சரியான வெறி கோபத்தில் இருக்கிறார். எல்லாம் என்ன அப்படி என்று நீங்கள் யோசிச்சா வரலாறு தான் திரும்பி போய் பார்க்கணும். இந்த ஆசிய மொழியிலேயே பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணப்படுறது முதலாவது தமிழ்ல. கடவுளுடைய வார்த்தை மொழிபெயர்க்கப்பட்டு பிரிண்ட் பண்ணப்பட்டது தமிழ்ல. மற்ற எத்தனை மொழி இருக்கு இந்தியாவில் இருக்கிற மொழிகள், தென்னாசியாவில் வேற வேற, சைனா அது இது ஈஸ்டர்ன் எல்லாத்திலையும் இருக்கு. ஒரு மொழியிலையும் பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணப்படல. முதல் தமிழ் மொழியில பைபிள் கடவுள் டிரான்ஸ்லேட் பண்ண. ஆனா தமிழர் இன்றைக்கு வரைக்கும் விஷ்ணுவையும் பிரம்மாவையும் சிவனையும் வேற வேற எல்லா தங்களை செத்து போன அப்பா அம்மா ஆச்சி அப்பு எல்லாரையும் தங்களோட குரங்குகளையும் பண்டிகளையும் ஜானைகளையும் பூனைகளையும் வணங்கி கொண்டு கிடக்கிறார், பாம்புகளை. அப்ப இப்படிப்பட்ட ஆக்கள் இவ்வளவு சத்தியத்தை கடவுள் வெளிச்சத்தை கொடுத்தும் சத்தியத்தின் மேல அன்பு வைக்கல, அங்கீகரிக்கல. ஆண்டவர் என்ன செய்றார்? ஓகே, உங்களுக்கு வஞ்சகர்கள் அனுப்புறேன், நீங்கள் நாசமா போகும், உங்களுக்கு அதனை விருப்பம். அதனால எல்லா இடத்துலையும் சேர்ச்சி இருக்குது, ஆனா ஒரு பரலோகம் போக மாட்டார். ஏன்? பரலோகம் போக வேண்டிய ஆக்கள் கட்டாயம் பைபிளை மட்டும் பார்த்து கொண்டிருப்பினோம். ஆக்களை அந்த பாஸ்டர் இந்த பாஸ்டர் ஐயோ அவர்கிட்ட போனா செபிச்சா நல்லா இருக்கும் பாஸ்டர்ல நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. பெரிய பாஸ்டரான கிறிஸ்துவன் அவர் சொன்ன வசனத்துல நம்பிக்கை வைப்பாங்க, அதை வாசிச்சு அதுல தேடுவாங்க. அதுல தமிழகத்துல எங்க சபைகள் நிறைய கிடக்குதோ அங்க, அதாவது போலி சபைகள், அங்க கிறிஸ்து அந்த இனத்துல சரியான பிரச்சனையில அவர் வெறி கோபத்தில் இருக்கிறார் அர்த்தம். அதுல கடவுளுடைய நியாய தீர்ப்பினுடைய வெளிப்பாடு தான் போலி மெசியாக்கள், கடவுளுடைய நியாய தீர்ப்பின் வெளிப்பாடு தான் யுத்தங்கள். அதுல இதை நாங்க இப்ப அடுத்தது பஞ்சங்கள் வருது, பிறகு கொள்ளை நோய்கள் வருது, பிறகு பூமி அதிர்ச்சிகள் வருது. அதுல இந்த மாதிரியான இந்த விடயங்களை நாம பார்க்கணும். பஞ்சங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கையில எழுதேக்கல லூக்கா எழுதுற அகாபு சொன்னான் பஞ்சம் வரப்போ உலகம் பூரா பஞ்சம். அப்ப அந்த உலகம் என்ற கதை கேட்கல ஞாபகம் ரோமர் பேரரசு ஆண்ட அந்த காலத்தில் இருந்த முழு உலகம் அந்த உலகம், அதாவது ஹெரோடோட்டஸ் உலகம், வரலாற்றின் தந்தை கீறி வச்சிருந்த உலகம், அதான் அவங்களுக்கு தெரிஞ்ச முழு உலகம். அப்ப அதுக்குள்ள வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, இந்தியால தென் இந்தியா ஒன்றும் அவங்களுக்கு தெரியாது. அவங்க அப்படியே பாரசீக வளைகுடா அதுகளோட இந்தியாவோட மேல் பக்கம் அந்த நதிகள் எல்லாம் இருந்ததோட போயிட்டாங்க. அவ்வளவுதான் அந்த மேல இருந்த அவ்வளவு. சோ அந்த உலகத்தை பற்றி அறிவிக்கல. அது அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்திலே 28, 29 உலகமெங்கும் பஞ்சம் பெற. இது எந்த சீசருடைய காலத்தில் படிக்கிறாமல் கிளவதியூராஜன்
குளோடியஸ் சீசருடைய காலம். குளோடியஸ் வந்து கிபி 49க்குலாம் அந்த அவற்ற காலம் விழுகுது. இது கிபி ஐயாச்சி 49. அப்ப அவன் 54ஆம் ஆண்டு வரைக்கும் ஆண்டவன். சோ குளோடியஸ் 41ல இருந்து 54 ஐயாச்சி. இதுல கோடேஷன் 11 அப்போஸ்தலர் 11 28 29 அப்போஸ்தலர் 11 28 29 குளோடியஸ் சீசருடைய அது AD 49 சரியா. அந்த பஞ்சம் அறிவிக்கப்பட்டது 49ஆம் ஆண்டு வந்த அந்த அறிவிக்கப்பட்ட வந்த காலம். அப்ப இத வந்து எங்களுக்கு யோசிபஸும் யோசிபஸ் அடுத்த என்ன சொல்ற யூசிபியஸ் அந்த ரெண்டு பேரும் ஒரு ஆள் கிரேக்க வரலாற்று ஒரு ஆள் வந்து ஒரு ரோம வரலாற்று ஆசிரியர் மற்றவர் வந்து சர்ச் ஹிஸ்டோரியன். அப்ப ரெண்டு பேருமே அதை உறுதிப்படுத்தணும். இதை விட அந்த ரோம ஹிஸ்டோரியன்ஸ் இருக்கிறாங்க டசிஸ்டஸ் அடுத்தது சியூட்டோனியஸ் எல்லாம் வந்து கிரீக் ஹிஸ்டோரியன்ஸ். நான் சொல்றேன் வேற எல்லாம் எழுதுவார். சியூட்டோனியஸ் டெசிட்டஸ் அடுத்தது வந்து யூசிபஸ் மற்றது வந்து ஜோசிபஸ். அதான் முதல் சொன்னாங்க யூசிபஸ் EUB EU சரி தமிழ்ல எழுதி வைக்கோ பிறகு மிச்சத்தை பார்க்கலாம் சரியா. சோ இந்த ஆக்கள் எல்லாம் நம்ம அதை ஷோ பண்ணி இருக்கிறீங்கன்னா 49ஆம் ஆண்டு படு பயங்கரமான பஞ்சம் உலகம் எல்லாமே. அப்ப அது அவர் எழுதிய இஜிப்ட்ல பஞ்சம், ஆப்பிரிக்காவில பஞ்சம், ரோமன்ல பஞ்சம், மற்ற ரோமருடைய மேல் பக்கம் இருக்கிற மெசிடோனியாவில பஞ்சம், எல்லாரும் பஞ்சம். அப்ப உலகமெங்கும் பஞ்சம். இந்த பஞ்சத்துக்கு தான் எருசலேமிலும் பஞ்சம். அப்ப அப்போஸ்தலன் இதுக்குதான் அவர் தர்ம சகாய பணம் சேகரிச்சவர் இந்த பிரச்சனைக்கு. அப்ப அது 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 1-5 தர்ம சகாய பணம் இந்த பஞ்சத்துக்காக சேகரிக்கப்பட்டது எருசலேம் இந்த சபைக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. அதே நேரம் ரோமர் 15:25-28 ரோமர் 15:25-28 இவ்வளவு பஞ்சத்துல இருந்தாலும் அவட கப்பர் விடையில யாருக்கு எருசலேமில் இருந்த ஜூத கிறிஸ்தவர் சில பேருக்கு நாங்கள் என்ன புறசாதிகளுடைய காசெல்லாம் வேண்டி சாப்பிடுறது நாங்கள் சாப்பிட மாட்டோம் கொஞ்சம் பேர் சரியான விடாப்புடியா இருந்தவங்க. அப்ப அதுக்குதான் பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதுற ரோமர் கேட்க உங்களோட காசெல்லாம் சேகரிச்சு நான் எருசலேமுக்கு கொண்டு போறேன். ஆனா எருசலேமில் இருக்கிற சேர்ச் அதை அங்கீகரிக்கணும் தயவு செய்து மண்டாடுங்கோ. ஏன்னா அங்க இருக்கிறவங்க பெரிய மண்டை தலைக்கு மண்டை சூடுற ஆட்கள் அவங்க இதெல்லாம் நான் புறஜாதிகள்கிட்ட இருந்து சேகரிச்சேன்டா அந்த புறஜாதி நாய்கள்கிட்ட இருந்து காசு எல்லாம் கொண்டு வரது சொல்லிடுவாங்க. ஏண்டா அவங்க புறஜாதிகளை நாய்கள் என்று தான் யோசி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இன்னும் கடவுள் வேலை செய்கிறார் என்றதை ஏற்றுக்கொள்றதுக்கு சரியா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஏண்டா இன்னும் எருசலேம் சேர்ச் இருக்கிறபடியால எருசலேம் தரமட்டமாகி சேர்ச்சும் இல்லாம போன அப்புறம் நம்புவாங்க. அப்படி இல்லத்தானு. ஆனா அது வரைக்கும் கடவுள்கிட்ட மண்டாடுங்கோ நான் தேடிக்கிற இந்த சர்ம சகாய பெரும் பணத்தை எருசலேமில் இருக்கிற சேர்ச்சாக்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும். அப்ப இது கொரிந்து சபைக்கு எழுதுறார். வாரத்தின் முதல் நாள் தோறும் நீங்கள் சபை வரைக்கல அப்ப இந்த தர்ம சகாய பணத்தையும் சேர்த்து வைங்க. அப்ப நாங்கள் அதைத்தான் அவர்கள் சேர்த்து வச்சு 1 கொரிந்தியர் 16 அப்ப அப்போஸ்தலர் 11 1 கொரிந்தியர் 16 ரோமர் 15 இந்த மூன்றும் ஒரே விஷயத்தை கனெக்ட் பண்ற பகுதிகள் என்னென்ன பாரா அப்போஸ்தலர் 11 அது அப்போஸ்தலர் 11 1 கொரிந்தியர் 16 எழுதுடா 1 கொரிந்தியர் 16 ரோமர் 15 சரியோ. அப்ப அதை நோட் பண்ணி வச்சு விட்ட போய் இதோ. அப்ப அப்படிப்பட்ட இதுல வீட்டை எல்லாம் கொண்டு அப்பாக்கெல்லாம் காட்டணும் எழுதாக மாறிக்கிறீங்களா எழுதும். அதுதான் நீங்கள் வளர்க்குறீங்க வடிவா. சோ அந்த அதே இந்த பஞ்சங்கள் அப்ப ஏவல கொள்ள நோய் பஞ்சம் வந்தா போசாக்கு குறையும்
போசாக்கு இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா வருத்தம் பிடிக்கும் எல்லாருக்கும். அப்ப வருத்தத்தால செத்ததை பற்றியும் அடுத்தது எழுதுறாங்க. அப்ப எங்களுக்கு வரலாற்று ஆசிரியர் எல்லாம் இந்த ஹிஸ்டரியில நாம 30,000 70,000 80,000 செத்து கொட்டினாங்க இந்த பஞ்சத்துக்கு அடுத்த வந்த கொள்ள நோய்களால். அப்ப அதுகளெல்லாம் நமக்கு ஹிஸ்டோரியன்ஸ் நாம வாசிச்சா நிறையவே இருக்குது. டெசிட்டஸ், மற்றது யோசிபஸ் எல்லாம் ஜோசிபஸ் எல்லாம் வாசிச்சா அதுல நிறையவே எழுதிருக்கலாம். நமக்கு அது பைபிள்ல அந்த கொள்ள நோய்கள் எல்லாம் சொல்லப்படையில. ஆனா ஏதுக்கு என்ன கொள்ள நோயும் பெருமை சரிதானே, பஞ்சமரம் அடுத்த கொள்ள நோய் வரும். இதெல்லாம் அடையாளம் ஆண்டது சொன்ன கட்டாயம் நிறைவு வரணும். இயேசு கிபி 70 வர்றதுக்கு முன்னுக்கு இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நிறைவேறி கொண்டு வரலாறு ஷோ பண்ணுது எங்களுக்கு. அப்ப அதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இதுக்கு பிறகு earthquake, அதாவது பூமி அதிர்ச்சியை பற்றி கேட்கல. எங்களுக்கு நிறைய பூமி அதிர்ச்சிகள் பற்றி வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க. 46 47ஆம் ஆண்டு கிரீட் கிரேத்தா தீவு, கிரேத்தா அல்ல, அதுதான் சைப்ரஸுக்கு பக்கத்துல, சைப்ரஸ் சீப்ரூக்கு பக்கத்துல நம்ம பர்ணவாட தீவு அதுக்கு பக்கத்துல கிரேட்டும் இருக்குது, கிரேட்டம். அப்ப அங்க பெரிய பூமி அதிர்ச்சி 46ஆம் ஆண்டு. பிறகு 51ஆம் ஆண்டு ரோம் இத்தாலியில பெரிய பூமி அதிர்ச்சி. பிறகு 53ஆம் ஆண்டு திரிகியாவில பூமி அதிர்ச்சி. பிறகு 60ஆம் ஆண்டு லவோதிக்கியாவில பூமி அதிர்ச்சி. இதெல்லாம் வரலாற்றுல அவங்க எழுதினதுனால பெரும் பூமி அதிர்ச்சிகளால் ஆக்கள் செத்தாங்க 60. பிறகு 62ல கம்பானியாவில பூமி அதிர்ச்சி. பிறகு 63ல பொம்பேயில பூமி அதிர்ச்சி. பொம்பேயில பூமி அதிர்ச்சி. அப்ப POMPEII பொம்பேயி, அப்ப அதுல பூமி அதிர்ச்சி. இதெல்லாம் ஜோசிபஸ். ஜூதியாவில பூமி அதிர்ச்சி என்று ஜோசபஸ் எழுதி வச்சிருக்கிற. அப்ப ஜோதி பாருங்க, கிறிஸ்து சொல்லி போன கையோட பரமேறின பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இந்த பிரச்சனை எல்லாமே தொடங்கிட்டு. அப்ப பூமி அதிர்ச்சிகளும் அப்படியே வந்து கொண்டிருக்கு. என்ன வாக்கு 63 46 கிரேட்ல 46ல கிரேட், 51ல ரோம், 53ல பிரிகியா, அடுத்தது லவோதிக்கியா 60, அடுத்தது கம்பானியா 62, பொம்பே 63. 64ல மிகுந்த பெரும் உபத்திரவம் தொடங்க போகுது. சரியும் அங்கால என்ன அடுத்தது ஆண்டவர் ஃபுல்லா பாழாக்க வருவார். அவ இந்த மாதிரி நமக்கு வரலாறு சான்று கூறுது. வேதத்தில் கிறிஸ்து சொன்னதுகள் அந்த பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ள நோய்களையும் வரும் என்றத. சோ இதுதான் நமக்கு இப்ப மூன்றாவது அடையாளம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லி முடிக்கிறார்? இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். வேதனைகளுக்கு ஆரம்பம் என்ற அந்த சொற்றோட புள்ள பேச்சுக்கு வர்ற வேதனையை தான் பைபிள்ல சொல்றது. பிள்ளை அம்மா பாபாவை பெறது முன்னுக்கு வர்ற அந்த கற்ப வேதனை பிள்ளைன்னு வெளியில வரையில. ஆனா வயிறு சத்தியா நொந்து கொத்து பெரிய எல்லாம் நோகும். அப்ப ஆண்டவர் இப்படி யுத்தங்களும் செய்திகளும் பஞ்சங்களும் கொள்ள நோய்களும் இதெல்லாம் இன்னும் பாபா பேபி வந்துட்டு கேட்கும். இது வர்றது முன்னுக்கு வர பிரச்சனை. பேபி எது கடவுள் கொண்டு வந்து போற பாலாக்கு மாதிரி வரும். அந்த அதுல நெச்சு பார்க்கலாத விஷயம். கடவுள் இதை சொல்லிக் கொண்டு போறது கடைசியில தான் பழி வாங்குறது. அந்த பலிப்பீடத்தின் கீழே கண்டே ஆத்துமாக்கள் கேட்கிறீங்களோ எப்ப பழி வாங்குவேன்? அத ஆண்டவர் தான் 30ஆம் ஆண்டிலே சொல்லிட்டு போனார், எப்ப பழி வாங்குவன். அந்த பழி வாங்குறது முன்னுக்கு ஓட ரவுண்ட் இருக்குது, அதுகள் வருமன். அப்ப அதுல இப்ப உங்களை போல கொஞ்சம் பேர் இன்னும் கொல்லப்பட போறாங்க என்று சொல்றதுக்கு முன்னுக்கு வார அடையாளங்களும் இப்ப நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அடையாளங்கள் வேதனைக்கு ஆரம்பம் என்று சொன்னா, வேதனைகளுக்கு ஆரம்பம் பிள்ளை பேச்சுக்கு முன்னுக்கு வர்ற அந்த வயிற்று குத்து என்று நாம சொல்றோம். அது சரியான, அது எங்களுக்கு பிகினிங் ஆஃப் சரோஸ் சரி. அப்ப சைல்ட் பர்த்ல வர்றதை பற்றி பைபிள் கதைக்குது. அது சங்கீதம் 48:7 அந்த வேதனை
சங்கீதம் 48:7, 1 தெசலோனிக்கேயர் 5:3, 1 தெசலோனிக்கேயர் 5:3. ஆல்ரைட். சோ அதான் அந்த வேதனைகள், அந்த வேதனை பிள்ளை பேச்சால சைல்ட் பேர்த்துக்கு முன்னுக்கு வர்ற வேதனை தான் இங்க சொல்லப்படும். இப்ப 4வது அடையாளம் என்ன? ஃபோர்த் பெர்சிக்யூஷன். 4வது அடையாளம் உபத்திரம். இதான் அந்த மகா மிகுந்த உபத்திரவத்துக்குள்ள நாம நுழைகிறோம். மிகுந்த உபத்திரவம் அதுவும் ஒரு சைன் தான், கிறிஸ்து பாலாக்கிறதுக்கு முன்னுக்கு வர போற சைன். ஆனா நாம அந்த மகா உபத்திரவம் வர்றதுக்கு முன்னுக்கு என்ன வரும், மகா உபத்திரவம் வந்தா பிறகு என்ன வர போகுதுன்றத நாம படிச்சு கொண்டு இருக்கிறோம். சரியோ? அந்த 5வது முத்திரைக்குள்ள. அப்ப 9வது வசனம், அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். இயேசு யாரை பார்த்து கழிச்சு கொண்டிருக்கிற? அப்போஸ்தலரை பார்த்து. அவ குறிப்பா அப்போஸ்தலர்கள் கொல்லப்பட போறது, அப்போஸ்தலர்கள் உபத்திரப்பட போறது தான் சொல்லு. அப்போஸ்தலர்களே கொல்லப்பட போறாங்கன்னா தலைகள்ல கை வைக்கிறதா எப்பயுமே நல்ல. என்ற தலையில கை வச்சா கீழே இருக்கிற வாலெல்லாம் சிதறி போயிடும். அல்ல, மேய்ப்பரை வெட்டுவே ஆடுகள் சிதறடிக்கப்படும். அப்ப தலைய முதல் வெட்டு, புறம் மிச்சமெல்லாம் அடங்கும். இதான் பொதுவாக பைபிள் ரூல். அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த விஷயங்கள். அப்ப தலையிலே கை வச்சவங்க கீழே இருக்கிற கை வைக்காம இருக்க போறது இல்ல. கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பிறகு பெந்தெகோஸ்தேல பரிசுத்த ஆவியானவர் 50ஆம் நாள் வந்திறங்கி அதுக்கு பிறகு சுவிசேஷம் அறிவிக்கப்பட தொடங்கி பலத்த விதத்தில் அற்புத அடையாளங்கள் சுவிசேஷம் உறுதிப்படுத்தப்பட்டு போய்கொண்டிருக்கல அங்க போலி சமய ஜூத சமயத்துக்கு தலைவிடி தொடங்கிச்சு. அப்ப தலைவிடி தொடங்கினா என்ன ஒரு கொண்ட கனவே அதவான மாதிரி இப்ப வலிக்கிட்டாங்க. என்னண்டு இதெல்லாம் நடக்குது. இப்ப சனமெல்லாம் நம்ம சமயத்திலிருந்து அந்த நசரேந்த சமயத்துக்கு போறாங்க. இல்ல அவன் சொன்ன மாதிரி இன்னும் செய்யறாங்கடாப்பா. இப்ப இவங்களும் படிக்காதவன் வந்தவன் கடல் தொழில்காரெல்லாம் இப்படி செய்யறாங்கடாப்பா. என்னண்டு இப்படி எல்லாம் நடக்குது என்று இப்ப அவளுக்கு ஆசாரியருக்கு தலைவிடி. ஆசாரியர் போய் அவளை ஆண்ட செனட் சபைக்கு சொல்லி இப்ப அவளும் கூடி இப்ப பெரிய மாநாடுகள் பெரிய கலந்துரையாடல் நடக்குது. இது கிறிஸ்து பரத்துக்கு போய் 1-2 வருஷங்களுக்குள்ள இது தொடங்கிச்சு. அது கிபி 31, 32, 33 இந்த விடயங்கள் அற்புத அடையாளங்கள் கூட சுவிசேஷம் பரவுறது எல்லாம் தொடங்கி. அப்ப இயேசு சொன்னார், நீங்கள் முதல் எருசலேமில சாட்சியா இருப்பீர்கள், பிறகு நீங்கள் ஜூதியாவில் சாட்சியா இருப்பீர்கள், பிறகு நீங்கள் சமாரியாவில் சாட்சியா இருப்பீர்கள், பிறகு நீங்கள் உலகத்தின் முடிவு வரைக்கும் சாட்சியா இருப்பீர்கள். அப்ப ஆண்டவரும் அடுத்தாய்க்கு உலகத்தின் முடிவுக்கு முதல் சாட்சியா முதல் எருசலேமில் தான் இந்த சாட்சி பகிரப்படும். அப்ப அதுதான் அந்த பலிபீடத்தின் கீழ் கண்ட ஆத்துமாக்கள் அவர்களோட சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்டவர்கள், சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்டவர்கள், தேவனுடைய வசனத்தின் நிமித்தம் கொல்லப்பட்டவர்கள். அப்ப இயேசு சொன்னார் அப்போஸ்தலர் 1:8 நீங்கள் சாட்சியா இருப்பீர்கள். சாட்சியா இருப்பீர்கள் கொல்லப்படுவீர்கள், ரகசிய நீங்கள் கொல்லப்படுவீர்கள். அப்ப இதான் இப்ப சாட்சி தொடங்க. அப்ப பெர்சிக்யூஷன் இதுதான் ஹை லெவல்ல ஏறப்போது. அப்படியே அங்க எங்களுக்கு ஆண்டவர் பிறகு அப்படியே கதைக்க வர்றாரு 14வது வசனத்துல. அந்த சுவிசேஷம் எப்படி கடைசி வரைக்கும் பூலோகத்தின் உலகத்தின் கடைசி வரைக்கும் அது போகும், அப்பதான் முடிவர். அப்ப அந்த அப்போஸ்தலர் 1:8 எப்படி சுவிசேஷம் சாட்சி அறிவிக்கப்படும் என்ற அந்த வட்டத்தை அன்று போட்டு காட்டின. அந்த 4வது கடைசி வட்டம் தான் உலகம் முடிவர் வரைக்கும், உலகத்தினுடைய கடைசி வரைக்கும். அப்ப முடிவு அது என்ன முடிவு? நான் உலகத்தில் வந்துறாங்க. அப்ப தெரியும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும், பழி வாங்கும். அப்ப இந்த இதை மூவ் பண்ண. அப்ப எங்களுக்கு அப்போஸ்தலர் லூக்கா அப்போஸ்தலர்களுக்கு நடந்த உபத்திரவங்கள், சபைகளுக்கு நடந்த உபத்திரவங்கள், பிறகு பார்த்தா இந்த அப்போஸ்தலன் யோவான் இந்த அப்போகலிப்ஸ்ல 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல புறஜாதி சபைகளுக்கு நடக்கிற உபத்திரவங்கள் எல்லாத்தையும் எழுதுறேன். அப்ப வரலாற்றுல எங்களுக்கு வடிவா தெரியல. உண்மையில் லூக்கா ஒரு வரலாற்று புத்தகம், அப்போஸ்தலர் வரலாற்று புத்தகம். அப்ப இந்த ஹிஸ்டாரிக்கல் புக்ல அவர் இது எப்படி நடந்தது. அப்ப 4ஆம் அதிகாரத்துல இல்ல அப்போஸ்தலர் 4 4:3 அப்போஸ்தலர் 4:3 யோவானையும் பேதுருவையும் பிடிச்சு அடிச்சு போட்டு காவல்ல வச்சாங்க சாயந்தரம் வரைக்கும். இனி கதைப்பீங்களாடா,
இந்த சுவிசேஷம் ரெண்டு வெரைட்டி அடிச்சு போட்டு அனுப்பிவிட்டாங்க. அப்ப தொடங்கிட்டு இப்ப எல்லாம் என் நாமத்தின் நிமித்தம் பயக்கப்படுவீர்கள், உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள். அப்ப உபத்திரவம் தொடங்கிச்சு. பிறகு அல்ல 4:21 சன்ஹரித் சங்கத்துக்கு முன்னால நிக்கிறாங்க, பதில் சொல்லும். உபத்திரவம் கிறிஸ்துவின் நிமித்தம் வசன நிமித்தம் உபத்திரவம் தொடங்கி 5ஆம் அதிகாரத்தில் 5:28 நீங்கள் அந்த நாமத்தை குறித்து பிரேயக்கூடாண்டு பிடிச்சி அடிக்கி விட்டார். அடி உத தொடங்கி பெர்சிக்யூஷன். 6ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர்கள் தாங்கள் இறைவார்த்த பணியிலையும் ஜெபத்திலையும் டைம் கூட எடுக்கிறதுக்காக தாங்கள் அந்த மண்ணுலக விடயங்களோட சம்பந்தப்பட்ட சபைக்குள்ள தேவைப்படுற விஷயங்களை கையாளுறதுக்கு அவர்கள் ஸ்தேவான் உட்பட 7 பேரை அவங்க சூஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது முதலாவது டீக்கன், அப்போஸ்தலர்களுடைய வேலையை மண்ணுலக விடயங்களோட சம்பந்தப்பட்டிருக்கிறத சபைக்கு அவசியமான சாப்பாடுகள் வேற வேற விடயங்கள் விசாரிக்கிறதுல அவரோட கவனிக்க சொல்லி தெரியுது. அப்ப அப்போஸ்தலருடைய வேலையை தான் இப்ப டீக்கன் செய்யும். இப்ப அதுதான் ஸ்தேவானுடைய கொலை, ஸ்தேவான் கல்லறிஞ்சு சாக்கொண்டது. இதால இப்ப என்ன செய்யுது? சபை சிதறடிக்கப்பட்டுச்சு, சபைக்கு துன்புறுத்தல் மாற தொடங்கு. உண்மையில அப்போஸ்தலர் கொல்ல வர்றதுக்கு பதிலாக இப்ப அப்போஸ்தலருக்கு அடுத்ததாக இருந்த டீக்கன் மேல கொல்ல தொடங்கிட்டாங்க. அப்ப உபத்திரவம் இப்ப கூடிக்கொண்டு போகுது. அப்ப அது எங்களுக்கு 6ஆம் அதிகாரத்திலே இல்ல, ஸ்தேவான் 6ஆம் அதிகாரம், ஸ்தேவானுடைய மேடர் 7ஆம் அதிகாரம். அப்ப சபை இப்ப சிதறி போச்சுது 7ஆம் அதிகாரத்துக்கு கடைசி 8ஆம் அதிகாரம் தொடக்கம். இப்ப எங்க போச்சுனம்? ஜூதியாவிலிருந்து சமாரியாவுக்கு போச்சுனம். அப்ப இப்ப இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 1:8 சொன்ன மாதிரி எருசலேமில சாட்சி, ஜூதியாவில சாட்சி, இனி சமாரியாவில சாட்சி. சாட்சியா இருக்கிறதுக்கே சாட்சியா இருந்ததாலதான் உபத்திரவம். ஆனா உபத்திரவப்படுவதாலே சாட்சி அன்புறாங்க. அதான் அந்த ரசிப்புகள். அப்ப இது அந்த போன உடனே 8ஆம் அதிகாரம் சமாரியா 8 அல்ல, அங்க சமாரியா 8 அப்போஸ்தலர் 8 சாரி அப்போஸ்தலர் 8ல சமாரியா எல்லாம் சுத்தி தெரியாது. இப்ப குதிரையில போயெல்லாம் உபத்திரப்படுறது வலிக்கிட்டாங்க. முதல் நடந்து தெரிஞ்சு கூட்டிக் கொண்டு வந்து உபத்திரம், இப்ப குதிரையில போய் உபத்திரப்படுறது. யாரு குதிரையில போனது? சவுல். சவுல் என்னப்பட்ட பவுல், அவர் பிளைட் எடுத்து போறாரு போய் உபத்திரவப்படுத்துறதுக்கு. அப்ப போற வழியில தான் கிறிஸ்து அவரை சந்திச்சார். என்ற உபத்திரவத்தை கொண்டு போறாள், டேய் நீதான் கடைசியில உலகம் எல்லாம் கொண்டு போற, கொஞ்சம் பொறுவார்னு அவரை ஆண்டர் பிடிச்சது. அது தமஸ்கு நாம தமஸ்கு என்றது நாம எங்க எந்த ஏரியாவுக்குள்ள இருக்குது? சிரியா எதுக்குள்ள இருக்குது? நாம எந்த மதத்துக்குள்ள பார்த்து நாம சிரியா கானானுக்குள்ள பார்த்து நாங்க கானானிய மதத்துல தான் நாம சிரியரை நாம பார்க்கிறோம். அந்தியோக்கியா கானானிய நகரங்கள்ல முக்கியமான நகரம். அப்ப அந்தியோக்கியால சபை கட்டப்பட்டது, அது கானானிய நகரம். பிற்காலத்தில் ஆனா கானானுடைய சீதோன் தீரு அப்படியே மேல அந்தியோக்கியா இப்படி போகும். அப்ப தமஸ்கு சீரியனாகிய நாமான் அல்லது ஜெசபேலினுடைய ஊர் சீதோன், அதெல்லாம் பிறகு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்துக்கு பக்காவா ரெஸ்பாண்ட் பண்ணின இடங்கள். அப்ப இதெல்லாம் அந்த கானானிய மதத்துக்குள்ள நாம எப்படி சுவிசேஷம் கடைசியில பெந்தகோஸ்த நாளையில அங்கே இருந்து வந்தவங்க பெந்தகோஸ்த நாளே பரிசுத்த ஆவிய சத்தத்தை கேட்டாங்க. சோ இதெல்லாம் நீங்க அந்த புக் வாசியம் தெரியும், இந்த ஹிஸ்டாரிக்கலி ஜியோகிராபிக்கலி இதெல்லாம் கூட பொருத்தமா வருது நாம படிக்கும். சோ இப்ப தமஸ்கு அல்லது இதுகள் எல்லாம் இப்ப உபத்திரவம் மகா உபத்திரவம் தொடங்கி போய்கொண்டிருக்கு. கடைசியில பார்த்தா 26ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 26ல பவுல் சவுல் தான் கனவேற கொலை செய்த அதே நேரம் இயேசு கடவுள் இல்ல மறுதலியவன என்று சொல்லி கட்டாயப்படுத்தி இந்த முகமதியர் மறுதலிக்க வச்ச மாதிரி சவுல் மறுதலிக்க வச்சார். இயேசு கடவுள் இல்ல, இயேசுவை தெரியாது, இயேசு என்ற ஒரு மனுஷன் தான் என்று சொல்லி அப்படி சத்தியம் எடுக்க வச்சது
சவுலாகிய பவுல் அவர் அதை சொல்றாரு, நான் கர்த்தருடைய கர்த்தரை தூஷிக்கிறதுக்காக ஆணையிடுவிச்சேன் நான். அது 26:11 அவர் சொல்ற. 26:11 வாசி. பெரிய சத்தமா சகல தேவ ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேகந்தரம் தண்டித்து தேவதூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். ஆலயங்கள்ல பிடிச்ச அவங்களை அடி என்று அடிக்க பண்ணி, சரி நீ தூசிச்சு விட்டு போவாங்க, அவனை தூசி, அவன் கடவுள் இல்லை என்று சொல்லு என்று தூசிக்க நான் பண்ணினேன் என்றான். அந்த அளவுக்கு மூர்க்கமான வைராக்கியத்தோட தெரிஞ்ச மனிதன் இயேசு கடவுள் இல்லை என்று. ஆனா அதே வரியோட கிறிஸ்துவே கர்த்தர் என்று பிரசங்கிக்க தொடங்குறான். அப்ப ஆனா பாயிண்ட் என்னண்டா, நமக்கு உபத்திரவம் தொடங்கிட்டு கொஞ்ச காலம் தான். கிறிஸ்து சொல்லி போட்டு அவர் சொல்லு ஒரு 3-4 வருஷத்துக்கு தொடங்கின பிரச்சனை 66ஆம் ஆண்டு வரைக்கும் பிரச்சனை. அது உலகம் தொடங்குனதுல இருந்து சம்பவித்திராதது, இனிமேலும் அதுக்கு பிறகும் ஒரு நாளும் சம்பவிக்காதமான பிரச்சனை. அந்த அளவுக்கு இதுகள் நடந்தது. இதை கண்டுட்டு ஏறாவது பெரிய குழு, ஜூதர்களுக்கு இவங்க துன்புறுத்தான் விருப்பம். அப்ப நாம அரசியல் மயப்படுத்தப்பட்ட உபத்திரவம் தொடங்கிச்சு. இவ்வளவு நாளும் அந்த மத சம்பந்தமா தான் துன்புறுத்தல் மத தலைவர்கள். ஆனா இப்ப அரசியலும் சேர்ந்து துன்புறுத்த தொடங்கிட்டாங்க. அப்ப ஏறோது அங்க நாட்டு அரசு அதுக்கு. அப்ப 12ஆம் அதிகாரத்துல அவன் யூதர்களை சந்தோஷப்படுத்த விரும்பி கிறிஸ்தவர்களை கொலை செய்ய துன்புறுத்த தொடங்கினான். அப்ப அதுல யாக்கோப முதல் போட்டான். அப்ப அப்போஸ்தலர் யாக்கோபு சரி 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இது இவரை மட்டுமில்ல, நாம பேதுருவை பிடிச்சு போட்டாதான் நல்லண்டு. பேதுருவை 12ஆம் அதிகாரம் பிடிச்சு சிறையில வச்சார். கர்த்தர் கிருபையாக தூதர்களை அனுப்பி விடுதலை பண்ணி கொண்ட மார்க்கோட வீட்டை அவர் கட்டுறதுக்கு வச்சார். ஈவன் பேதுருக்கே தான் கனவு காண்ற மாதிரி தான் யோசனையில இருந்தார். வெளியில போனது வரைக்கும் தெரியல அவருக்கு. கடவுள் விடுதலையாக்கிறார். அதுல அந்த அந்த மாதிரியான அந்த உபத்திரவங்கள் எல்லாம் கடவுள் அப்படி தந்த மக்களை விடுதலையாக்கினார். பிறகு பவுலுக்கு தொடங்கிச்சு உபத்திரவம். உபத்திரப்படுத்தினா பவுலே உபத்திரப்பட வேண்டியா போச்சு. அப்ப பவுல் லீஸ்திராவில செத்துட்டான் என்று கல்லறிஞ்சு செத்து போனான். குற்றுயிரா விட்டுட்டு வரையில செத்துட்டான் என்று தான் விட்டுட்டு போனவங்க. லீஸ்திரா 14:19 14:19 வாசம் 14:19 வாசியம். இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவரை கல்லறைந்து அவர் மரித்து போனான் என்று எண்ணி அவரை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். சரி, இனி முடிச்சுட்டா நீ பட்டண புதைச்சிருவோம் என்றுதான் தூக்கி கொண்டு போனாங்க. அப்புறம் அவன் எழுதி நடக்கவில்லை. அயர உபத்திரவம் பவுலுக்கும் தொடங்கிட்டு. அப்ப இவ அப்போஸ்தலர் எல்லாரும் உபத்திரவப்பட்டுச்சுன்னா அது படுபயங்கரமான உபத்திரவம், சாகுற அளவுக்கு உபத்திரவம். அப்ப இது அப்போஸ்தலருடைய தலைகளையே அவங்க உபத்திரப்படுத்துறாங்கட்டா வாள்கள் என்ன மாதிரி இருக்கு. அப்ப அவங்களுக்கு இன்னும் பிரச்சனை. அப்ப அதான் நாங்கள் 2 தெசலோனிக்கேர்ல அப்போஸ்தலர் எழுதியேக்கல உங்களுடைய சகல உபத்திரவங்களிலும் 2 தெசலோனிக்கர் 1:4 அத எங்களுக்கு பிறகு பேதுரு அப்போஸ்தலர் எழுதியேக்கல 1 பேதுரு 4:12 பத்தி எரிகிற இந்த நெருப்பு உபத்திரவத்தை குறித்து நீங்க புதுமையா யோசிக்க வேண்டாம். இது ஏற்கனவே நம்ம தலைவர் சொல்லிட்டு போனதான். புதுமையா ஃபயரி ட்ரையல் நெருப்பு உபத்திரவங்கள், நெருப்பு உபத்திரவம். அப்ப பேதுரு அதெல்லாம் எழுதியேக்கல எங்களுக்கு தெரிஞ்சது. இனி பேதுருவும் சாகத்தான் போறாரு. பவுல் அப்போஸ்தலன் 2 தீமோத்தேயு எழுதியேக்கல தேமா என்ன விட்டுட்டு போனான், இந்த லூக்கா மட்டும் தான் இருக்கான், எல்லாரும் போயிட்டாங்க. இப்ப கடைசி அவற்ற காலம் அது. இது பவுலும் சரி. அப்ப இதெல்லாம் யோசிக்கல. அங்க இயேசு கிறிஸ்து மத்தேயு 24 அவர் 9ஆம் வசனத்துல உங்களுக்கு என்று சொல்லி அப்போஸ்தலரை பார்த்து சொன்னது அங்க டோட்டலா நிறைவேறி கொண்டு போயிருக்கு. அப்ப இது ஒரு 50, 55, 56, 57, 70, 60, 61 வரைக்கும் தொடங்கி இது உயர்ந்து கொண்டு போகுது. 63, 64 எங்களுக்கு தெரியும் அந்த நீரோ சீசரான பேரு 4ஆம் முத்திரை உடைக்க வந்த அவன் எப்படிப்பட்ட ஊத்தவாளின்னு ஏற்கனவே நாம் படிச்சுட்டோம். இப்ப அவன்
தண்ட சில பிரச்சனைகளை மறைக்கிறதுக்கு எருசலேம்ல நெருப்பு வச்சு விட்டான் பாரு. எருசலேம்ல ரோம்ல நெருப்பு வச்சுட்டான். அவனே அதை செய்விச்சது. இப்ப நம்முடைய சில பேர்ல இவங்க சொல்லுற மாதிரி அப்படி இருக்கலாம் மனுஷ நடவடிக்கை. தாங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்காக தாங்களே குண்டு வச்சு வச்சு போட்டு தாங்களே அனுதாபம் தேடி வர்ற மாதிரி. அப்ப இவன் தண்ட பிரச்சனையை மறைக்கிறதுக்கு நெருப்ப வச்சு அதுல ஆக்கள கவனத்தை தீச இருப்பதுக்கு யோசிச்சார். ஆனா இவர் நெச்சதை விட நெருப்பு தீவிரமா பரவலிக்கிட்டு ரோம் பெரிய பிரச்சனையாக தொடங்கி. ரோம் கன இடங்கள் நெருப்புல ஆளிய சனம் யாரு செய்த கணக்கு மேல பிரச்சனை வர போன்னுட்டு அவன் பொருத்தமான ஏற்கனவே உபத்திரப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களாரு ஜூத கிறிஸ்தவர்களும் புறஜாதி கிறிஸ்தவர்களும். இவங்கள் தான் தாங்கள் உபத்திரப்படுறபடியா இந்த பழிவாங்கல செய்துட்டாங்கன்னு சொல்லி அப்படியே கேச மாத்தி விட்டான். அப்ப இப்ப என்ன நடக்க போகுது? அது நெருப்பு சோதனை தான். அது நெருப்பா பத்தி கொண்டிருந்தது இன்னும் நெருப்பா தான் பத்த போகுது. ஆகையால காடியர் முழு நின்றவன் வந்தவன் எல்லாம் நீ கிறிஸ்தவனா வா என்று சந்தி கட்டியோட கட்டி நெருப்பு வச்சு விடுறாரு. நீ தாங்க நெருப்பு வச்ச நீ என்று அவங்கள கட்டி எல்லாம் மெதிக்க வலிக்கிட்டு கடைசியில ரோம் எல்லாம் இரவு பகலா எல்லா உடம்புலும் எரிஞ்சு கிடக்கு. அந்த அளவுக்கு சபையினுடைய மக்கள் எரிக்கப்பட்டிருக்கிறார். இது அந்த ரோமினுடைய உச்சக்கட்ட தாக்கம் அரச ஏரோது தொடங்கினது. அது கடைசியில நீரோவில முடியும். சபை உபத்திரப்பட மகா நெச்ச பார்க்காத எரிவுகள் உசிரோட கொளுத்தி எண்ணு கணக்கெல்லாம் எரிச்சல். ஆண்கள் பெண்கள் என்று பார்க்காம எரிச்சல். சவுலே ஆன பவுலே ஆண்கள் பெண்கள் என்று பார்க்காமல் தான் எல்லாரையும் இழுத்துக் கொண்டு போய் சிறையில போட்டவர். பைபிள் சொல்றது ஸ்திரீகளையும் புருஷரையும் இழுத்துக் கொண்டு போனார். அப்ப புருஷரை மட்டும் அவங்க சாப்பிடல, ஸ்திரீகளையும் இழுத்துக் கொண்டு போறாங்க. அப்ப சபையில இப்படி நடந்து உச்சக்கட்டம் அது அடைஞ்சிச்சது. அது நெருப்புக்களை வந்து நெருப்பாலேயே கடைசியில அப்ப கட்டாயம் அந்த ஆத்துமாக்கள் கதறும் தானே. உமக்கு சாட்சியா நின்றதுக்காக எங்களை கொளுத்தினாங்க. நீரப்ப கொளுத்த போடுறாங்கள, நீரப்ப கொளுத்த போடுவாங்கள. அதான் அந்த 5ஆம் முத்திரை உடைச்ச போது அந்த ஆத்துமாக்கள் கேட்டுச்சது, இவங்களை எங்களை கொளுத்தினாங்க, நீரப்ப கொளுத்துவீங்க. கொளுத்தோட கொஞ்சம் பொறு இன்னும் கொஞ்சம் பேர் சாகும், இன்னும் கொஞ்சம் பேர் ஆகும். அதுக்கு வரைக்கும் பொறுமையா இருங்க. நான் கொளுத்துறதோட ஒட்டுமொத்தமா இனமே கொளுத்தப்படும். இதோட முடிஞ்சது அவட கதை. அப்படிதான் கடவுள் கொளுத்துற. அதனால கடவுளுடைய மக்கள்ல கை வச்சு இப்படியே போய் இப்படி போற விஷயங்கள்ல எங்களுக்கு கிளமெண்ட் எங்களுக்கு தெரியும். ரோம் பிஷப்பா இருந்தவர், அதாவது பேதுரு ஜாக்கோ அப்போஸ்தலனோட அடுத்த ஜெனரேஷன் அவர்கள் இல்ல கிளமெண்ட் எல்லாம். மற்றது நாம அப்போஸ்தலன் ஜோவானுடைய ஒரு சீஷன் நாம பார்த்து நாம போலிகாப் அவ போலிகாப் கிளமெண்ட் இவ அப்போஸ்தலருக்கு அடுத்த ஜெனரேஷன் ஆன ஆக்கள். அப்ப அடுத்த மந்தையின் காலடியை பின்பற்றி வர அடுத்த தலைமுறை. அப்ப கிளமெண்ட் தன் நிருபத்தில் சபைக்கு எழுதுற பேதுருவ சிலுவையில தலகீழா சிலுவையில ஆணி அடிச்சு சாக்கொண்டதையும் பவுல பட்டியத்தால சாக்கொண்டதை நிருபத்தில் எழுதுற. அப்ப இதெல்லாம் அப்ப அங்க சாட்சியில அடுத்தது வருது. கிளமெண்டனுடைய நிருபம் 1வது நிருபம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அவர் அதை எழுதுறார், எப்படி பேதுரு பவுலாக்கள் செத்தது என்று சொல்லி. அப்ப இதெல்லாம் ஹிஸ்டரி. அப்ப நாம மாற்றடம் MARTY மாற்றர் என்று சொன்ன கொல்லப்படுகிறவர்கள் மாற்றிடம். அதுல எப்படி பவுலுடைய கொலை, எப்படி பேதுருனுடைய கொலைகள், சபை அப்போஸ்தலனுடைய கொலைகள் எப்படி எல்லாம் நடந்தது அவங்க அதுல எழுதுறாங்க. அடுத்த தலைமுறை பெர்சிக்யூஷன். நீரோ அது எப்படி நீரோ ரோம். அப்ப நீரோனுடைய அடுத்தது எங்க போகும்? ஏசியா மைனர், ஆசியா, அந்த சின்ன ஆசியாவுக்கு போச்சு அடுத்தது. ஏன்னா அதெல்லாம் அந்த மேல ரோமுக்கு பக்கத்தில் இருக்கிற பெரிய அடுத்த விடயங்கள். அப்ப இதெல்லாம் கடந்து போய் கிறிஸ்து அத பார்த்து அவர் கொஞ்சம் பொறுமையா இருக்கும், அடுத்தது செய்வோம். இந்த உபத்திரத்துல ஜோவானும் அவர் போய் எந்த தீவிர இருக்கிற பத்மு தீவுல பத்மோஸ்ல கொண்டு போட்டுட்டாங்க. போய் கிட இஞ்ச கிட நீ உள்ள பே பிடிச்சிருக்க, நீ சாகுறா இல்ல. ஏன்னா பெரிய எண்ணெய்க்குள்ள போட்டு கொதிக்க வச்சுட்டு ஜோவான தூக்கி எண்ணெய் சட்டிக்குள்ள போட்டவங்க கருகி அப்படியே ஆள் வந்து ஃப்ரை பண்ணி சாகட்டும். ஆனா நெருப்பம் ஒன்றும் செய்யல, கொதிக்கிற எண்ணெயும் அழைச்ச எரிக்கை இல்லை. அப்ப ரோமர்களுக்கு பெரிய ஆச்சரியம். அப்ப இது
ஒரு ஆவியனை பிடிச்சி சாக்கொல்ல விடுவது இல்லை. அப்ப போய் காடுகளும் 10 நிறைஞ்ச இடத்துல அந்த விலங்குகளுக்குள்ள கிடக்கணும் கொண்டு போய் இறக்கி விட்டாங்க. அதான் நடந்தது. உண்மையில நெருப்ப பைபிள் தெரிஞ்சது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெருப்புகளோ இதுவோ கடவுளுடைய தூதர்கள் இறங்கினா ஒன்றும் தாக்காதுன்னு சொல்லி கொதிக்கிற எண்ணெயும் பத்திர நெருப்பும் ஒரு நாளும் எங்கட உடம்புல தாக்கிறதுக்கு கத்தர் விடையில எவ்வளவு டிகிரியில 7 மடங்கு சூடனி போரண வச்சாலும் நாங்கள் நடந்து திரிவோமே தவிர நாங்கள் வெந்து சாக மாட்டோம். அதுல இது அங்க ஜோவானுக்கு நடந்தது. அப்போஸ்தலன் ஜோவானுக்கு அப்படித்தான் பெர்சிக்யூஷன் நடந்தது. அப்ப நாம இறைச்சியை பொறிக்கிறது மீனை பொறிக்கிற மாதிரி இவனையும் தூக்கி பொறிச்சு சாக்கொள்றதுக்கு பிளான் பண்ணாங்க. ஒன்றும் நடக்கல. அதுல இப்படியெல்லாம் உபத்திரவப்பட்டுதான் அப்போஸ்தலன் அங்க வந்து இப்ப இந்த 5ஆம் முத்திரையை உடைச்ச கொடுதுன்றது எழுதுறேன். புரியும். அதுல இயேசு கிறிஸ்து இந்த விஷயங்களை ஏற்கனவே அவர் சொல்லிட்டார். உங்களுக்கு வேற நீங்கள் உபத்திரவப்படுவீர்கள். இயேசு பாசூர்ல கொழும்புத்தூர்ல இருக்கிற எங்களை பார்த்து ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி இலங்கை இருக்கிற எங்களை பார்த்து உங்களுக்கு உபத்திரம் பெறுவன். இது சீஷர்களுக்கு அப்போஸ்தலருக்கு நேரடியாக கதைக்கப்பட்ட விஷயங்கள். அதுக்காக எப்படி அப்போஸ்தலருக்கு சொன்னாலும் தலைகளுக்கு எப்ப வரைக்கும் எப்பயுமே வாள்களுக்கும் வந்த மாதிரி கிறிஸ்து பட்ட உபத்திரவம் அவருடைய மக்கள் எல்லாருக்கும் இருக்குது. ஆனா அது மிகுந்த உபத்திரவம் அல்ல, அது உபத்திரவம். ஆனா மகா உபத்திரவம் மிகுந்த உபத்திரவம் அது மத்தேயு 24 என்ன பாடமாக்கிறீங்க 21 அவ்வளவுல அது அந்த மகா உபத்திரவம் உலகம் தொடங்கினது இதுவரை சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாதமான மிகுந்த உபத்திரம். மிகுந்த உபத்திரம். ஆண்டவரே இவர்கள் யார் என்று கேட்டேன். இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் என்று தூதன் பதில் சொன்னார். அப்ப இந்த மிகுந்த உபத்திரவம் மகா உபத்திரவம் தான். அதான் 5ஆம் முத்திரையில் உடைக்கப்பட்டது. சோ இயேசு கிறிஸ்து இதை சொல்லிக்கல யார் உபத்திரப்படுத்தினது உபத்திரம் போட்டது யூதர்கள். இயேசுவ விசுவாசியாத யூதர்கள், மெசியா என்றதை நம்பாத யூதர்கள், அவரோட சேர்ந்து ஏரோதும் நீரோவும் செய்தார். அவ இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொன்னார், ஏய் நீங்கள் உங்களோட பிதாக்களுடைய அக்கிரம அளவை நிரப்புங்கடா, நிரப்புங்க உங்களோட பிதாக்களுடைய அக்கிரம அளவை. இப்படித்தான் தீர்க்கதரிசிகளை கொலை செய்கிறவனை அல்ல உனக்கு அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேதவாரரை கொலை செய்வேன். அப்ப யாரு ஞானிகளும் வேதவாரரும்? பவுல் போல வேதவாரன் பரிசேயர். ஞானிகளாயிருந்த தேவனுடைய மக்களாகிய இந்த வேத ஞானத்தை கடவுளே யார் என்று விளங்கின பேதுருவும் ஜாக்கோப்பும் அந்திரேயாவும் பிலிப்பும் அவங்கெல்லாம் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளும் ஞானிகளும் வேதவாரர்கள் என்ற சபையினுடைய அத்திவாரங்கள் அவங்க. அதுல அந்த அத்திவாரங்கள் எல்லாரையும் இவங்க கல்லறிஞ்சு எரிச்சு சாக்கொண்டு வெட்டி போட்டாங்க. அதுதான் கிறிஸ்து ஏற்கனவே சொல்லியிருந்தார். மத்தேயு 23:2 மத்தேயு 23:2 எதுக்கு ஏற்கனவே சொன்ன யார் இந்த அக்கிரமானவர் நிரப்புவாங்க இப்படி எல்லாம் செய்து பெரிய பெரிய சத்தம் 32 23:32 சாரி 23:32 நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரமளவை நிரப்புங்கள். நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள். ஏன் பிதாக்கள் அக்கிரம அளவை நிரப்பி என்ன செய்துச்சு கடைசியா? எருசலேம் எரிக்கப்பட்டு நாசமா போறாங்க. பிதாக்கள் அக்கிரம அளவை நிரப்பி பிதாக்கள் அக்கிரம அளவை எப்ப நிரப்பி முடிச்சாக்கள்? கிமு 486 அவங்களோட அக்கிரம அளவு நிரம்பினது. அப்படி நம்ம கடைசியில் என்ன நடந்தது? இக்காபோத் மகிமா வழியில வச்சது எருசலேம் சுட்டரிக்கப்பட்டு எல்லாரும் அடிமையிலா சீரடிக்கப்பட்டு நாட்டில் ஒருவரும் இல்லாம ஆக்கப்பட்டார். ஆனாலும் கர்த்தர் ஏசாயாவினூடாகவும் எசேக்கியேலினூடாகவும் எரேமியாவோடாகவும் திரும்ப அந்த நல்ல பழக்கூடையிலிருந்து கர்த்தர் கொண்டு வந்து வாக்குறுதி கொடுத்திருந்தார். அதனால எஸ்ரா நெகேமியா மொர்தெகாயினுடைய தலைமையில பல பேர் அங்க திரும்பி வந்தாங்க. ஆனா இங்க உங்களோட பிதாக்களின் அக்கிரம அளவு இப்ப நீங்கள் சேர்த்து திருப்பி நீங்கள் கொண்டு வரப்படுகின்ற அந்த வாக்குறுதியை கொடுக்கல. அங்க கொடுத்தவர் இங்க ஒன்றும் கதை இல்லை. இதோட நீங்கள் சரி உங்களோட உலகம் முடிஞ்சது இதோட போ. அப்ப பிறகு என்ன இஸ்ரவேலுக்கு ஒரு நாடு வரும், இஸ்ரவேல கடவுள் திருப்பி கொண்டு வருவார். அங்க கிமு 486 நடக்கைக்கு முன்னுக்கு அவர் வாக்குறுதி கொடுத்து திருப்பி கொண்டு வருவார். நான் கோரேஸ் என்பவன் எழுப்புவர், அவனூடா கொண்டு வருவேன். ஆனா மத்தியில என்ன வாக்குறுதி கொடுத்தா திருப்பி உங்களை நான் நிலை இந்த பூமியில நிலைநாட்டுவேன் ஒண்ணு சொல்லி அயல இப்ப இருக்கிறவர் இஸ்ரவேலும் இல்ல, இப்ப இருக்கிறவன் கடவுளுடைய ஆசீர்வாதத்துல வந்தவனும் இல்ல. இது கலப்படம்,
இது கலப்பு, இது யாரென்றே தெரியாத ஒரு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளாத பழைய பாரம்பரியத்தில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு ஊத்த இனம், அவ்வளவுதான். சரியோ? கத்தராமே தொடர்ச்சியாக தம்முடைய மக்களுக்கு பாதுகாப்பாயும் தம்முடைய மக்களை உபத்திரப்படுத்துறவர்களுக்கு பழி வாங்குதலையும் அவர்களுடைய உச்சன் தலையையும் உடைச்சு அவர்களுடைய சித்தங்களை நம்முடைய நாய்கள் நக்க வைக்கையும் கர்த்தர் செய்வாராக. ஆமென்.